ஹே ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம யுவர் மைண்ட் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று, நிறைய வியூஸ் போகுது, பட் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறீங்க. பட் நீங்கள் இந்த கதைக்கு என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ப்ளஸ் எனக்கு கோல்டு வேறு பிடிச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்குது. ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் கிளியராக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேங்கோட எஃப்எஃப் நான் இந்த வீக்கு லாஸ்ட்டு அப்போது நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேடா? ஓகே, நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்கடா. இந்த சைடு லியா கிட்ட ஜிமினை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பான். லியா ஃபஸ்ட்டு ஜிமினை பற்றி இதெல்லாம் கேட்டு ஷாக் தான் ஆகிறா. பட் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறா. அண்ட் உங்களை சேவ் பண்ணணும்னு கேட்ட ஹெல்ப்புக்கு ஓகேன்னு சொல்கிறா. லியா 1 வீக் அங்கே ஆஃபீஸில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் நோட் பண்ணிட்டுருக்கா. இங்கே ஜேகோப், ஹேனா, சாங்குன்னு எல்லாருமே லியாவோடக்காக கால்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டுடே லியா ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க ஒர்க் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க கேபின் விட்டு வெளியே வராங்க. இந்த மெயின் பிரான்ச்சில் டோட்டலாக 15 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் 15 ஃப்ளோர் தான் ஜிமினோட கேபின் இருக்குது. மேலே யாருமே அவக்கா போக மாட்டாங்க. பட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப் மட்டும் மேலே போவாங்க. அதில் லியாவும் ஒரு ஆள் தான். லியா ஜிமின் கேபினுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. பட் சிசிடிவி கேமரா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு மேனேஜர் வராங்க. லியா, நீங்கள் கொஞ்சம் ஜிமின் சார் கேபினுக்கு பார்த்துக்கோங்க. என்ன அங்கே சிசிடிவி கேமரா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேமராஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணணும். ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. நான் மார்னிங் வந்துடுவேன். என்ன நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லியா, ஓகே சார், நோ ப்ராப்ளம், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக சொல்கிறா. மேனேஜரும் கிளம்பிட்டாரு. அது ஸ்டாஃப் எல்லாம் அப்படியே கீழே ஒர்க் பண்ணிருக்காங்க. லியா மேலே ஜிமின் கேபினுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கேமரா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 1 hour ஒர்க்கர்ஸ் கேமரா ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. லியா ஜிமின் கேபின்குள்ளே போகிறாங்க. கேபின் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க, உங்களை பற்றி ஏதாச்சும் க்ளூ இருக்குமான்னு. பட் லியா சர்ச் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் தான் உங்களை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாரா அப்படின்ற மாதிரி. லியா கேபின் ஃபுல்லாக தேடிட்டாங்க. ஆனால் உங்களை பற்றி எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ லியா ஜிமினோட லஞ்ச் ரூமுக்குள்ளே போய் அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாங்க. அங்கே இருக்க டேபிளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேபிளில் லாஸ்ட்டாக ஒரு கபோர்டில் ஒரு லேப்டாப் இருக்குது. லியா கன்ஃபியூஸ் ஆகி அந்த லேப்டாப்பை எடுக்கிறாங்க. இது ஜிமினோட பர்சனல் லேப்டாப். லாஸ்ட் டைம் ஜிமின் ஆஃபீஸ் வந்தப்போ அவன் லேப்டாப் மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். லியா லேப்டாப்பை ஆன் பண்ணுறாங்க. பட் உள்ளே போக மாட்டேங்குது. பாஸ்வேர்டு கேட்குது. லியா ஷிட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஜிமின், ஆப்பிள், கொரியா, அமெரிக்கா அப்படின்னு என்னென்னமோ டைப் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது ஓப்பனே ஆகலை. அப்போது லியா ஒரு கன்ஃபியூஷனோட ஒய்என்னு டைப் பண்ணுறாங்க. அதோட ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த லேப்டாப்போட ஹோம் பேஜ்லேயே நீங்களும் ஜிமினும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்டு லியா ஷாக் ஆகிறாங்க. கண்டிப்பாக ஒயனை ஜிம்மின்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு லேப்டாப்பில் எல்லா ஃபோல்டரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதில் ஆஃபீஸோட சீக்ரெட்டான ஃபைல்ஸு, லேண்ட் ரிலேட்டடான ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸுன்னு அது மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒரு ஃபோல்டரில் மை ஹார்ட்னு போட்டிருக்கு. லியா டவுட் ஆகி அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃபைல் அப்படியே டைரி மாதிரி இருக்குது. லியா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைரியில் ஜிமின் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து உங்களுக்காக அவர் ஐலாண்ட் வாங்கின வரையும் அது எல்லாமே ஜிமின் டைப் பண்ணி வச்சுருக்கான். அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் ஃபோட்டோவோட ஷீஸ் மை ஆப்பிள் அப்படின்னு அந்த டைரியை அதோட எண்டாகுது. இதை லியா ஃபுல்லாக படிச்சுட்டு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் ஜிமின் உங்கள் மேலே வச்சுருக்க லவ்வை பார்த்துட்டு லியாவோட ஐஸ்லேருந்து டியர்ஸே ஃபார்ம் ஆகுது. லியா ஒரு பென்ட்ரைவில் இந்த ஃபைலெல்லாம் காப்பி பண்ணுறாங்க. லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு டிஷ்யூ வச்சு லேப்டாப் தொடச்சிட்டு டேபிளில் வச்சுட்டு ஜிமினோட கேபின்லேருந்து வெளியே வராங்க. லியா அவங்க கேபினுக்கு உட்காந்து ப்ரீத் பண்ணிவிட்டு லியா அவங்க மொபைல் எடுத்து டேக்கு கால் பண்ணுறாங்க. கொரியாவில் இப்போ மார்னிங் டைம். கால் அட்டன் பண்ணுறான். இன் கால், நான் இன்றைக்கி ஜிமின் சார் கேபினுக்கு போனேன். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு அதை பிடிஎஃபாக சென்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஃபைலை பாருங்கள் அப்படின்னு பதட்டமாக சொல்கிறாங்க.
ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டான். டே அந்த ஃபைலை லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறான். டே, ஜெஹோப், ஹேனா, சாங், இன்ஷுன்னு எல்லாருமே அந்த ஃபைலை ரீட் பண்ணுறாங்க. டேக்கு படிக்க படிக்க அவனோட டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லோரும் ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபைலில் ஃபுல்லாக படித்து முடிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போது டேக்கு லியா கால் பண்ணுறாங்க. டே அழுதுகிட்டே கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறான். டே அந்த ஃபைலை பார்த்துட்டேன் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சேடாக சொல்கிறான். டே, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் ஜெமன் ஒயனை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு பார்த்துட்டிங்களா? ஸோ என்ன பண்ண சொல்கிறீங்க இல்லையா? என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறான். லியா டே, ஒயன் உங்ககிட்ட இருக்கிறத விட ஜெமின்கிட்ட இருக்கிறது தான் அப்போ தான் ஹாப்பியாக இருப்பா. ஐ ஆம் சாரி டே, ஒயனோட லவ்க்கு ஒத்தான பர்சன் அது ஜிமின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. லியா பேசுகிறத கேட்டு டேக்கு கோவம் வருது. அட் த சேம் டைம் லியா சொல்கிறது டேக்கு உண்மைன்னு தோணுது. ஏன்னா ஜிமின் உங்களை லவ் பண்ண அளவுக்கு டே உங்களை லவ் பண்ணலன்னு டே ஏன் நினைக்கிறான். என்னோட ஒய்ஃப் டி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, லியா என்ன பேசுகிறீங்க? ஒயன் என்னோட ஒய்ஃபு சும்மா இல்லை, நாங்கள் 10 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கோம். என்னோடய லைஃப்பில் ஒயின் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. என்ன பேசுன்னு இருக்கீங்க? அவள் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு கொஞ்சம் கோவமாக கத்துறான். இதே மாதிரி நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஒயின்கிட்ட இருந்தால் இப்போது உங்களை விட்டு அவள் போயிருக்கவும் மாட்டா, உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காது. நீங்கள் கூட ஒயன் கூட இவ்வளோ இயர்ஸாக ஒன்றா இருந்திருக்கீங்க. ஆனால் ஜிமின் சார் ஒயனை மனசில் நினச்சிட்டு இந்த 10 இயர்ஸை வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒயனை இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஒயனோட ட்ரூ லவ்க்கு யார் கரெக்டுன்னு. நீங்கள் இல்லை, ஜிமின் சார் தான் அப்படின்னு லியா பேசுகிறது கேட்டு டேக்கு இன்னும் அழுக வருது. ஜிமின் உங்களை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு டே நினைக்க அவன் மைண்டில் நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்கன்னு தோண ஸ்டார்ட் ஆகுது. டேக்கு சுத்தமாக ஹோப் இல்லை, ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஜெய்ஹோப், லியா ப்ளீஸ் லியா, ஒயனை ஃபைண்ட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒயன் டேயோட ஒய்ஃப், அப்படி எதாக இருந்தாலும் அதை ஒயனை சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கொஞ்சம் காமாக பேசி லியாவுக்கு புரிய வைக்கிறாங்க. ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பட் என்ன பண்ண முடியும்? அந்த டைரியில் கூட ஒயனுக்காக ஐலாண்டை வாங்க போகிறேன்னு மட்டும்தான் இருக்குது, ப்ளேஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஒரியாக சொல்கிறாங்க. அப்போ சாங், ஜெமின் எப்படி மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுவான்? ஆன்லைனில் தான். ஓகே இல்லையா, நெக்ஸ்ட் டைம் ஆன்லைனில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நீங்கள் அந்த ஐபி அட்ரஸை ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன். பட் நாளைக்கு தான் மீட்டிங், ஸோ நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். எல்லார் மைண்ட்லேயும் ஜிமின் அவங்க மேலே வச்சிருக்க லவ், ஜிமின் அவங்களுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான்னு தான் ஓடிட்டுருக்கு. இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, கடைசியாக ஜிமினோட ஃபேஸை ஜிமின் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் டியரி ஐஸில் கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணி அப்படியே அவன் செஸ்ட்டில் அப்படியே படுக்கிறீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ணி அப்படியே படுத்து கிடக்குறான். ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. மீசோ உங்ககிட்ட உங்கள் டிஷர்ட்டை கடிச்சு இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் அப்போ தான் ஜிமின் மேலே இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்ததை நினச்சி ஷாக் ஆகி வேகமாக இருந்துச்சு உட்காடுறீங்க. சாரி ஜிம்மன், சாரி. நீங்கள் மெதுவாக ஜிமின் கையை பிலோவில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஜிமினை ஸ்மைல் பண்ணிட்டே நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஜிமினும் உங்களை ஸ்மைல் பண்ணுறான். மீசோவை பார்க்குறான். மீசோ லெக்கை கட்டி இருக்கிறத பார்த்துட்டு மீசோட ஹெட்டை வரண்டி விடுறான். நான் ஃபெயிண்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு கேட்குறான். நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெயிட் ஆனது அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓக்கப் ஆகி ரூஃப் டாப் மேலேருந்து விண்டோ ஸ்லாப் வழியாக கீழே வந்ததுன்னு உங்கள் ரொம்ப விண்டோ உடச்சது வரைக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறீங்க. சீத்தாவை ஷூட் பண்ணது வரையும், ஜிமினை வீட்டுக்குள்ளே இழுத்த வரையும், ஜிமினுக்கும் மீசோவுக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணது வரைக்கும் சொல்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜிமின் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். அட் த சேம் டைம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ இதெல்லாம் எனக்கு பண்ண அப்படின்னு உங்களை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு கேட்குறான். நீங்கள் ஜிமின் ஐஸை பார்த்துட்டு ஆமான்னு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அப்போது ப்ளட் பேக் எம்டி ஆகிறது பார்த்து நீங்கள் அந்த பேக்கை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் ஐவியும் ரிமூவ் பண்ணி பேண்டேஜ் போட்டு விடுறீங்க. ஜிமின் உங்களை ஸ்மைலோடு பார்த்துட்டு இருக்கான். குளுக்கோஸ் பேக்கும் ரிமூவ் பண்ணிட்டு ஐவியை எடுத்துகிட்டு அப்படி போட்டு வா ஜிம்மன் சோஃபாவில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஒரு கையை எடுத்துகிட்டு உங்கள் ஷோல்டரில் போட்டு
ஜிமினோட வேஸ்ட்டை பிடிச்சி ஜிமினை மேலே தூக்குறீங்க. ஜிமின் உங்கள் ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணிட்டு அவன் லெஃப்ட் லெக்கை பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு நிற்கிறான். மெதுவாக நடந்து வந்து ஜிமினை சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. ஜிமினோட ரைட் லெக்கில் தூக்கி வந்து பல வைக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து உனக்கு எதுவும் அடிப்படலையா அப்படின்னு டவுட்டாக கேட்குறான். நீங்கள் உங்கள் ஹிப்பில் அடிப்பட்டதை சொல்லாமல் ஹைட் பண்ணுறீங்க. இல்லை ஜிமன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமனோட லெக்கை பார்த்துட்டு ஜிமன் இப்படியே விட்டா ஒன் சரியாகாது, மெடிசன் வேணும் அண்ட் பிளட் பேக் வேறு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரேயா சொல்கிறீங்க. ஆமாம் வேன், நீ போய் ஆஃபீஸ் ரூமில் சேட்டிலைட் மொபைல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேகமாக ரூமுக்கு போய் எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமின் மீசோ ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீயும் ஏனும் இல்லைண்ணா நான் இப்போ இருந்துருவே மாட்டேன்டா மீசோ அப்படின்னு சொல்கிறான். மீசோ ஜிமினோட ஃபேஸை லிக் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட மொபைலை கொடுக்குறீங்க. ஜிமின் மொபைலை கால் பண்ணி அங்கே பேசிகிட்ருக்கான். நீங்கள் மீசோட ஒண்டை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் கால் கட் பண்ணிட்டான். யாருக்கிட்ட பேசுனேன் ஜிமன் அப்படின்னு ஜிமினை பார்த்துட்டே கேட்குறீங்க. நம்ம ஐலாண்டை சுற்றி எப்பயும் 2 ஷிப்பு ரவுண்டிங்லேயே இருக்கும், அதில் இருக்க நம்ம ஸ்டாஃப்கிட்ட தான் கால் பண்ணி இங்கே என்னாச்சுன்னு சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் 1 நேரில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். ஓகேடா, ஒயன் நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜம்மன் நீயும் பிளட்டாக தான் இருக்க. இல்லைடி, நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் நோட் பண்ணிட்டு மேலே போகிறீங்க. உங்கள் பிளட்டு ஸ்டெயின்ஸாக இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக. நீங்கள் போய் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஷவரில் நல்லா பாத் பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பில் ரெட்டிஷாக இருக்குது, உங்களுக்கு பெயினாக வேறு இருக்குது. நீங்கள் பாத் பண்ணிட்டு வெளியே வரீங்க. டிஷர்ட் இருக்கான்னு பார்க்குறீங்க, பட் டிஷர்ட் இல்லை. ஸோ க்ராப் டிஷர்ட் அண்டு ஸ்கர்ட் எடுத்துகிட்டு வியர் பண்ணிட்டு உங்கள் ஹேர்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. ஹாலில் இருக்க டேபிளில் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு எல்லாமே இருக்குது. பிளட் பேக்கில் இருந்து மெடிசன், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் வரைக்கும். என்ன வேன் ஓகேவா அப்படின்னு ஸ்மைலோடு கேட்குறான். ஓகே தான், பட் நீ தான் ஓகே இல்லை, வா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை உங்கள் ஷோல்டரில் பிடிச்சிட்டு அவன் வேஸ்ட்டை பிடிச்சி மேலே தூக்குறீங்க. ஜிமின் உங்கள் ஷோல்டரை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவாக வரான். ஸ்டெப்ஸில் வந்துருவியா, நீ இருக்க வரையும் எனக்கு என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பக்கம் நல்லா பிடிச்சி ஸ்டெப் ஸ்லாப்பில் இன்னொரு சைடை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக மேலே வரான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ரூமுக்கு வரைக்கும் வந்து 2 பேரும் வந்துட்டீங்க. அப்புறம் வந்துட்டு ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே வந்து பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறேங்க. சரி நீ வெளியே போ, நான் குளிச்சுன்னு வரேன். என்னது குளிக்க போறியா? டேய், உன்னோட ஓன்லாம் இன்னும் ஒரு ட்ராப் கூட வாட்டர் படக்கூடாது. உனக்கு தெரியாதா? நீ என்ன குழந்தையாடா அப்படின்னு கொஞ்சம் ஆங்க்ரி டோன்லேயே கேட்குறீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஷாக்காக உங்களை பார்க்குறான். ஹாட் வாட்டரில் உன்னோட பாடியை நான் வைப் பண்ணி விடுறேன், வா அதை ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வரீங்க. என்னது அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடியை மூவ் பண்ணுறான். பட் பெயினில் அப்படின்னு கத்துறான். ஜம்மன் என்னடா, நான் பார்த்துக்கிறேன், இதே ஸ்டேஜில் நான் இருந்திருந்தா நீ என்னை விட்டு போயிடுவியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இல்லைன்னு ஹெட்டை அப்படி ஷோக் பண்ணுறான். அப்போது சைலண்ட்டாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஜிமினோட ஃபேஸு உங்கள் செஸ்ட்டு நேராக இருக்குது. நீங்கள் க்ராப் டிஷர்ட் போட்டிருக்கனால உங்கள் வேஸ்ட்டு நீங்கள் கை தூக்கும்போது ரிவீல் ஆகுது. ஜிமின் ஷாக்காகி அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். பட் உங்கள் ஹிப் ரெடிஷாக இருக்கிறத அவன் பார்க்கல. நீங்கள் ஜிமின் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு ஏன் ஜிமன் கண்ண முடி இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிமின் பேண்ட்டை ரிமூவ் பண்ண வரீங்க. ஜிமின் ஷாக்காகி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஏன் ஜிமன், அதான் உள்ள பாக்ஸர் போட்டிருக்கல, அப்புறம் என்னடா அப்படின்னு கத்துறீங்க. ஜிமினுக்கு ஷையாக இருக்குது. ஓகே வேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவனோட பேண்ட்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறீங்க. ஜிமினோட வாண்ட்டை வந்து டச் பண்ணாமல் அப்படியே வந்து மெதுவாக வந்துட்டு அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து அவனுக்கு வலிக்காத மாதிரி கலட்டுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே வந்து அவனோட டங்கை வந்து அப்படி பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ளப் பண்ணிட்டு
ஜிமின் இப்போ பாக்ஸர் மட்டும் தான் வியர் பண்ணி சேரில் உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சாஃப்டாக டவலில் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸில் தொடச்சி விடுறீங்க. ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் ஜிமின் ஃபேஸை நல்லா தொடச்சிட்டிங்க. ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அகெயின் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி ஜிமினோட நெக்கில் தொடச்சி விடுறீங்க. உங்கள் ஐஸு ஜிமின் பாடியில் ரோமிங் ஆகுது. ஜிமின் செஸ்ட் அப்ஸ்ன்னு பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நீங்களே எச்சியை முழுங்கிட்டு பட் உங்கள் ஃபேஸை நார்மலாக்கி ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் ஜிமினோட லெக்ஸுக்கு சென்டரில் நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அவனோட நெக்கில் தொடச்சிட்டு காலர் போனுக்கு வரீங்க. வாட்டர் ட்ராப் ஜிமின் நெக்கில் இருந்து அவன் செஸ்ட் வரைக்கும் வருது. அப்போது நீங்கள் மனசுக்குள்ளே ஓ மை காட் ஹீ இஸ் லுக்கிங் டாம் ஹார்ட், ஓ மை ஒயன் கண்ட்ரோல் ஒயன் என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஜிமினோட காலர் போனில் தொடச்சிட்டு டவல் அகெயின் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிட்டு செஸ்ட்டில் தொடச்சி விடுறீங்க. ஜிமின் உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு டீப் வாய்ஸில் கூப்பிட்றான். நீங்கள் ஜிமின் செஸ்ட்டில் கை வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஐஸை டீப்பாக பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. உங்களுக்கு இது தப்புன்னு தோணுது. பட் ஜிமினோட ட்ரூ லவ்க்காக நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஜிமின் ஐஸை டீப்பாக பார்க்குறீங்க. ஐ லவ் யூ டி ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான் லிப்லேயே. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் மனசுக்குள்ளே வேறு ஒயன் இதை தப்பு பண்ணாத, ஆனால் ஜிமின் ரொம்ப பாவம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அவனோட ட்ரூ லவ்க்காக நீங்கள் ஜிமினை தள்ளி விடாமல் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி இருக்கீங்க. ஜிமின் உங்களை லிப்பை சாஃப்டாக கிஸ் பண்ணி ஷக் பண்ணுறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜிமின் கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஜிமின் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை இன்னும் கிட்ட எழுகிறான். உங்கள் கை ஜிமின் செஸ்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ஸுக்கு ரோம் ஆகுது. நீங்கள் ஜிமின் பாடியை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஹார்ஷாக கிஸ் பண்ணி ஷக் பண்ணுறீங்க. இந்த பிளேஸ் ஃபுல்லாக நீங்கள் கிஸ் பண்ணுற சவுண்ட் தான் ஃபீல் ஆகுது. அண்ட் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸும் ஃபீல் ஆகுது. ஜிமின் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு உங்களால் இந்த கிஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஜிமினோட 10 years லவ் உங்களை இப்போ கிஸ் பண்ணுறதுல அவனை உங்கள் கூட வாழ்ந்து ஒரு ஃபீல் அவனுக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு மூச்சு முட்டுது. ஜிமின் உங்களை விடாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது உங்களால் ப்ரீத் பண்ண முடியலன்னு. பட் ஜிமினுக்கு உங்களை விடவே மனசு வரல. இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணால் அவனுக்கு தோணவே இல்லை. பட் ஸ்லோவாக உங்கள் லிப்ஸில் இருந்து அவன் லிப்ஸை பிரேக் பண்ணுறான். 2 பேரும் ஹெவியாக பிரேக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை லவ்வோடு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் ஐஸில் டியர்ஸோட ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீ இப்போது என்னை அவாய்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் நான் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக தானே. ஐ ட்ரூலி லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவுட் ஆகுது. நீங்கள் ஜிமின் டியர்ஸை பார்த்துட்டு ஹார்ட் ஆகுறீங்க. ஜிமினோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஜிமின் டோன்ட் க்ரை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ்டா நீ அழாத அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு ஜிமின் உங்களை ஃபேஸை அப்படியே கையெடுத்து உங்கள் டியர்ஸை அவன் வைப் பண்ணி விடுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே சைலண்ட்டாக உட்காரண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அகெயின் ஹாட் வாட்டரில் டவலை டிப் பண்ணிட்டு ஜிமினோட பாடி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விடுறீங்க. ஜிமின் ஸ்மைலோட உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் ஜிமினை மெதுவாக ரூமுக்கு கூட்டிகிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. ஜிமினுக்கு ஷர்ட் அண்டு டைஸ் வரைக்கும் டைஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸும் எடுத்து அவனுக்கு வியர் பண்ணி விடுறீங்க. ஜிமின் பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்கார வச்சுட்டு நீங்கள் கீழே போய் ஸ்நாக்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ஜூஸும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு ஜிமினை சாப்பிட சொல்லிவிட்டு நீங்கள் அகெயின் கீழே போய் மீஷோவுக்கு டேப்லெட்டை ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே மெடிசன் எடுத்துகிட்டு ஜிமின் ரூமுக்கு தான் வரீங்க. ஜிமின் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கான். ஜிம்மன் இந்த கட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஜிமினோட டைஸில் இருக்க வான்ஸை க்ளீன் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் போட்டு கட்டு போடுறீங்க. ஜிமின் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கட்டை போட்டுட்டு கட் பண்ணுறதுக்கு கட்டர் எடுக்க சைடில் பெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க. அப்போது உங்கள் வேஸ்ட் ரிவீல் ஆகுது. உங்கள் ஹிப்புலாம் ரொம்ப ரெடிஷாக இருக்கிறது ஜிமின் பார்த்துட்டு ஷாக் ஆகி ஏய் என்ன பேபி இது உன்னோட ஹிப்பில் நான் கேட்டது அடிப்படலன்னு சொன்னியடி, இது என்ன இது என்ன அப்படின்னு உங்களை கத்துறான். அச்சோ எல்லாம் போச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை ஜிம்மன் இது சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறீங்க. இது சின்ன அடியா? உன்னோட ஒன் சைடு ஹிப்பு ஃபுல்லாக ரெடிஸ் ஆகிருக்கு, சின்ன அடின்னு சொல்கிற, ஏய் இங்கே வாடி அப்படின்னு கோவமாக உங்களை கூப்பிட்றான். நீங்கள் பயந்துட்டு ஜிமின் கிட்டே போய் நிற்கிறீங்க.
ஜிமின் வந்து உங்கள் கிராப் டிஷர்ட்டை கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்குறான். நீங்கள் பாவமாக ஃபேஸை வச்சுட்டு நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து மறைச்சிட்டு, ஏய் அந்த பாக்ஸில் எல்லோ கலரில் ஒரு டியூப் இருக்கும், அது எடு அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்கிறான். நீங்கள் அந்த டியூப்பை எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. டிஷர்ட்டை தூக்கி பிடி அப்படின்னு கோவமாக சொல்கிறான். நீங்கள் ஜிமின் சொல்கிற கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே உங்கள் எச்சா முழுங்கிட்டு அப்படியே அவன் சொல்கிறத அப்படியே தூக்கி பிடிக்கிறீங்க. ஜிமின் இந்த ஆயில்மெண்ட் எடுத்து உங்கள் ஹிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்லோவாக தேய்ச்சி விடுறான். ஜிமின் ஸ்லோவாக மெசேஜ் பண்ணும் போதே உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக. நீங்கள் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வடியை பொறுத்துட்டு நிற்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இன்னும் ஸ்லோவாக தேய்ச்சி விடுறான். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் பெயின் பரவாயில்ல. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஹிப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சி பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் ஜிமினை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அடி எப்படி படிச்சு பேபி? எப்படி படிச்சு? அது நான் என் ரெஸ்ட் ரூமு விண்டோ பிரேக் பண்ணிட்டு உள்ளே வந்தேன்னு சொன்னேன்ல. ஜிமின் ஆமான்னு ஹெட்டை நோட் பண்ணுறான். அப்போது கீழே கால் வலிக்கு ஸ்லிப் ஆகி பாத்ரூம் மேலே அப்படியே விழுந்துட்டேன். அப்போ தான் அடிபட்டுச்சு அப்படின்னு கொஞ்சம் பாவமாக சொல்கிறீங்க. சரி, டெய்லியும் 2 டைம்ஸ் இந்த ஆயில்மெண்ட் போடுன்னா சீக்கிரம் சரியாயிடும், ஓகேவா? அப்படின்னு சொல்கிறான் அவன் டீப் வாய்ஸில். நீங்களும் ஓகேன்னு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணுறான். ஆஃப்டர் 10 days நீங்கள் ஜிமின் அண்டு மீஷோவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. மீஷோவுக்கு ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு. உங்கள் ஹிப்பில் இருந்த பெயினும் சரியாயிடுச்சு. ஜிமினுக்கு இப்போது பெயின் பாதிக்கு மேலேயே அவனுக்கு க்யூர் ஆகிடுச்சு. பட் லெக்கை மூவ் பண்ணாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினை ரூமை விட்டு வெளியவே வரவில்லை. நீங்கள் ஜிமின் மீஷோ எப்போயுமே ஜிமின் ரூம்குள்ளேயே தான் இருந்து ஜாலியாக கேம் ப்ளே பண்ணிட்டு ஜிமினுக்கு போர் அடிக்கும் போது பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜிமின் வந்து ஆஃபீஸ் மீட்டிங் ரூம்லேயே வந்து அவனுக்கு வந்து அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துறீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அவனால் நடக்க முடியாதுன்றதுனால நீங்கள் வந்து பெயினாக அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ஜிமின் ஆஃபீஸ் மீட்டிங் ரூம்லேயே ஒரு வாலுக்கு முன்னாடி நீங்கள் பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சிட்டிங்க. ஜிமின் ரூம்லேயே இருந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவான். இப்போது டைம் 4 o'clock ஆக போகுது. நீங்கள் ஜிமின் சேரில் உட்கார வச்சு மீட்டிங்கை கரெக்டாக ரெடி பண்ணுறீங்க. மீஷோவும் நீங்களும் பெட்டில் உட்காந்துட்டு விளையாண்டுருக்கீங்க. மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 hour மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஜிமின் மீட்டிங்கில் பேசிகிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுகிட்டு இருக்கான். அப்போது மீஷோ பால் எடுத்து ஜிமின் கிட்ட தூக்கி போடுறான். நீங்களும் ஜிமினும் ஷாக் ஆகிட்டீங்க. பட் பால் வந்து ஜிமினோட ஃபீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏன்டா மீஷோ, ஏன்டா அங்கே போட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹஸ்கி வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கான். நீங்கள் மெதுவாக சத்தமே போடாமல் ஜிமின் கிட்ட வரீங்க. மீஷோ சைலண்ட்டாக பெட்டு மேலே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். மீட்டிங்கில் மேனேஜர் அண்ட் அதர் கம்பெனியோட சிஓலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் மீட்டிங்கை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கான். நீங்கள் டேபிள் கிட்டே வந்து நீல் டவுன் பண்ணி மெதுவாக வந்து தவந்து டேபிள் கீழே போகிறீங்க. பால் ஜிமின் ஃபீட்டை தாண்டி இருக்கு. நீங்கள் பாலை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டீங்க. நீங்களும் ஜிமினும் ப்ரீத் வந்து ரிலீஃபாக ப்ரீத் பண்ணுறீங்க. நீங்கள் மெதுவாக தவந்து பின்னாடி வரீங்க. அப்போ ஜிமினோட டைஸ் மேலே உங்கள் ஹேண்ட் லைட்டாக வச்சுட்டீங்க. ஜிமினுக்கு வலிக்கும்னு நினச்சி ஸ்பீடாக கையெடுத்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. பட் உங்கள் ஃபேஸு ஜிமினை பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் பேக் லேப்டாப்பில் தெரியுது. நீங்கள் ஷாக் ஆகி தள்ளி போகிறீங்க. அப்போது ஸ்லிப்பாகி ஜிமின் மேலே விழுறீங்க. உங்கள் செஸ்ட்டு வந்து ஜிமின் ஃபேஸில் ஹிட் ஆகுது. ஜிமின் நீங்கள் விழுந்தது கூடாதுன்னு உங்கள் வெயிஸ்ட்டை பிடிச்சி உங்களை நிற்க வச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே ஷாக் அண்ட் ஷை ஆகுறாங்க. நீங்கள் உங்கள் ஹெட்டை பெண்ட் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஷை ஆகிறத ஹைட் பண்ணிட்டு அந்த பக்கம் போடி அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறான். நீங்கள் ஓகேன்னு ஹெட்டை நோட் பண்ணிட்டு லேப்டாப் விட்டு தள்ளி போயிடுறீங்க டேபிளுக்கு. அந்த மாதிரி சைடில் வரீங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே மீட்டிங்கை பார்க்குறான். அங்கே எல்லாருமே ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாரி ஜென்டில்மென்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். மீட்டிங் அகெயின் வந்து கண்டினியூ ஆகுது. நீங்கள் அந்த பாலை மீஷோ கிட்டே போய் கொடுக்குறீங்க. மீஷோ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக லிக் பண்ணி உங்கள் மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே விளாட்றான். நீங்கள் சிரிச்சிட்டே மீஷோ கூட விளையாண்டுருக்கீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்து ஜிமின் வந்து ஹாப்பியாகிறான். மீட்டிங்கும் ஃபினிஷ் ஆகிடுது. நீங்கள் நைட்டு டின்னர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் புக்ஸ் படிச்சுட்டே இருக்கான். மீஷோ உங்கள் கூடயே தான் சுற்றிட்டுருக்கான். நீங்களும் மீஷோவை பார்த்து இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க? போய் ஜிமின் கூட இருப்போம், அவன் தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. மீஷோ உடனே வேகமாக மேலே ஜிமின் ரூமுக்கு போகிறான். ஜிமின் மீஷோவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இந்த சைடு வந்து என்ன நடக்குதுன்னா, லியா வந்து ஆஃபீஸில் மீட்டிங்காக வெயிட் பண்ணிருக்காங்க.
ஆஃப்டர்நூன் 2:00 மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஜிமின் எப்போயும் ஷார்ப்பாக மீட்டிங் வந்துடுவான். பட் இப்போ கொஞ்சம் டேஸாக ஜிமின் வேறு பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கிறது லியா நோட் பண்ணுறாங்க. 2:00 ஆக போகுது. எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங். அதர் கம்பெனிஸையும் எல்லாம் கூட வந்திருக்காங்க. மீட்டிங் எப்பயும் போல் ஸ்டார்ட் ஆகுது. லியா மீட்டிங்கில் இருந்துகிட்டே இப்போது ஐபி அட்ரஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவருக்கு மேலேயே லியா அப்படியே ஜிமினோட அட்ரஸை எப்படியாச்சும் கண்டுபிடிச்ச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒரு வேலையை அதை ஃபைன் பண்ணி நோட் பண்ணிட்டாங்க. தென் கேஷுவலாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது வீடியோவில் ஜிமின் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுறத லியா நோட் பண்ணுறாங்க. அப்போது லியா மனசுக்குள்ளே சாருக்கு என்னாச்சு? ஜிமின் சார் ஃபேஸ்லாம் இவ்வளோ அழகான ஸ்மெல்லாம் வருமா என்ன? ஓ மை காட், சிரிக்கிற மாதிரியே இருக்குது. இவர் அப்படி தான் சிரிக்கிறார். நான் இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. எனக்கு தான் அப்படி தெரியுதா? ஐயோ, என்ன மீட்டிங்கில் ஜிமின் மேலே ஒரு பொண்ணு இருக்கா? லியாக்கு அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்போது அந்த பொண்ணு ஸ்லிப்பாகி ஜிமின் மேலே விழுறா. லியா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. வாட் த ஃபக், இது கன்ஃபார்ம் ஒயன் தான் அப்படின்னு வைடன் ஐஸோட செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிமின் மேலே விழுந்தது இருக்கிறது, ஜிமின் உங்கள் வயசில் பிடிச்சிருக்கிறதும், அண்ட் நீங்கள் தள்ளி போனது, அப்புறம் ஜிமின் உங்களே பார்த்து ஷை ஆகி ஸ்மைல் பண்ணிட்டு இது வரைக்கும் எல்லாத்தையும் லியாவும் பார்க்குறா. டேய், என்னடா நடக்குதுங்க? ஜிமின் ஒய்யன்னு ஏதோ பார்க்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க. ஜிமினோட ட்ரூ லவ்வை பார்த்து ஒயன் மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. மீட்டிங்கும் ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸை லியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. லியா அவங்க கேபினுக்கு டேக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ கொரியாவில் நைட்டு 10:00 ஆகுது. டே வீட்டில் இருந்து எல்லாருமே லியா கால்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டே மொபைல் பார்த்துட்டு வேகமாக கால் அட்டன் பண்ணுறாங்க. இன் கால். ஹலோ லியா, சொல்லுங்கள், என்னாச்சு? ஐபி அட்ரஸ்ஸு கிடச்சிச்சா அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக கேட்குறான். டே, இப்போது ஐபி அட்ரஸை விட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள் மொபைலுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்றான். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக காலை கட் பண்ணிட்டு அவன் மொபைலை வந்த வீடியோவை எடுத்து எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் வந்தது, ஜிமின் மேலே விழுந்தது, ஜிமின் உங்கள் வயசில் பிடிச்சது, நீங்கள் வீடியோவை விட்டு போனது, அப்புறம் ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணது அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களை பார்த்து எல்லார் ஐஸ்லேயும் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. உங்களை நேரில் 7 monthsக்கு மேலே அப்புறம் தான் இந்த வீடியோவில் தான் பார்க்குறாங்க. பட் நெக்ஸ்ட்டு நடந்தது எல்லாத்தையும் பார்த்து எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு பயம் வருது. நீங்கள் ஜிமினை பக்கம் சாஞ்சிட்டிங்களா அப்படின்னு டேயால் தாங்கவே முடியல. அவன் கண்ட்ரோல் பண்ணி டியர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. அகெயின் லியா கால் பண்ணுறாங்க. டே அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை, சாங் தான் அட்டன் பண்ணுறான். இன் கால். ஹலோ, சொல்லுங்க லியா, வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தோம். நாங்கள் கேட்ட ஐபி அட்ரஸ் எங்கே, அதை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லியா, நீங்கள் அங்கே போகிறது எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு தான். வெல் ஓகே, நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் அண்ணவங்க சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுறாங்க. ஐபி அட்ரஸும் வந்துடுச்சு. சாங், ஜெஹோப், டே 3 பேரும் போலீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. டே எதுவுமே பேசாமல் வந்துட்டுருக்கான். சாங் அந்த ஐபி அட்ரஸை கண்ட்ரோல் ரூம் சர்வில் போட்டு ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். 1 ஹவருக்கு மேலே ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் அந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ண அது வேர்ல்டில் இருக்கிற எல்லா பிளேஸுக்கும் ட்ராவல் ஆகிற மாதிரி எல்லா கண்ட்ரீஸுக்கும் காட்டுற இருக்குது. கரெக்டான லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபைன் பண்ண முடியல. சாங்குக்கு செம்மையாக கோருது. ஜெஹோப் தான் பக்கத்தில் உட்காந்து ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணிகிட்ருக்காங்க. டே அப்படியே சோஃபாவில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். டே அவன் ஐஸில் டியர்ஸ் தான் அவனுக்கு வந்துன்னே இருக்குது. அப்போது டேயாங் அவனை மனசில் நினைக்கிறான். நான் உன்னை நம்பாமல் இருந்துட்டேன். பட் இப்போ நான் அப்படி இல்லை. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டி. ஜிமின் உன் மேலே வச்சுருக்க லவ்வை கம்பேர் பண்ணும்போது நான் உன் மேலே வச்சுருக்க லவ் ஒன்றுமே இல்லை தான். உனக்கு ஜிமின் தான் கரெக்டுன்னு எனக்கே தோணுது. ஆனால் என்னால் உன்னை விட முடியலடி. நான் இப்போது உன்னை தேடுறதுக்கு எதுக்காக தெரியுமா? உன்னை ஒரு டைம் பார்த்து சாரி கேட்கணும். அண்ட் உனக்கு என் கூட வர இஷ்டமானு கேட்கணும். நீ சொல்கிற பதிலில் தான் என்னோடய லைஃப் அண்ட் உன்னோட லைஃப் அண்ட் ஜிமினோட லைஃப் இருக்குது அப்படின்னு டயாங் இங்கே புலம்பிகிட்ருக்கான். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த எஃப்எஃப் எப்படின்னு சொல்லுங்கள். என் வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா எனக்கு சரியான த்ராட் பெயின். அந்த த்ராட் பெயினோட என்னால் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர்னால எனக்கே ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்குது. ஓகேடா, நீங்கள் வந்து எல்லோரும் ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் பிகம் மோர் ரிடக்ஷன் நான் கண்டிப்பாக போட்டுருவேன்டா. ஓகேடா, நெக்ஸ்ட்டு வந்து அதான் வரும். இந்த வீக் லாஸ்ட்டில் வரும். ஓகேயா? இடையில வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஒன் ஷாட் போட முடியுமான்னு பார்க்குறேன் யாருக்காச்சும். ஓகேயா?